வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 80 வயசு ஆகிடுச்சு. டெல்லி கணேசுக்கு நடைபெற்ற சாதாபேச விழா, மனைவியோட செம மாஸ் போஸ். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடைபெற்ற ஃபங்க்ஷனில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு டெல்லி கணேஷ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிறந்த நடிகர் டெல்லி கணேஷ் இன்று தனது 80வது பிறந்தநாளை நேற்று கொண்டாடி இருக்கிறார். அவரது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற சாதா பேச விழா புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்த யூடியூப் காலம் வரை பல படங்களில் குறும்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. திறமையான நடிகர் டெல்லி கணேஷுக்கு ஏற்பட்ட ஏகப்பட்ட ரசிகர்கள் உள்ளாங்க. திருநெல்வேலியில் உள்ள பத்தமடையில் வளர்ந்த டெல்லி கணேசர் பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான பட்டின பிரவேசன் படத்தின் மூலம்தான் அவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. 1981ஆம் ஆண்டு வெளியான எங்கம்மா மகாராணி படத்தில் ஹீரோவாக டெல்லி கணேஷ் தமிழ் சினிமாவில் அதிகமாக நகைச்சுவை நடிகராக குணச்சித்திர நடிகராகவும் நடித்து ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்திருக்கிறாரு. பாலச்சந்திரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு நடிகருமே தமிழ் சினிமாவில் தங்களுக்கான தனி அடையாளத்துடன் வராங்க. டெல்லி கணேஷின் அசத்திய நடிப்பு திறமை காரணமாக கமலஹாசன் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. மைக்கேல் மதன காமராஜன், நாயகன், அவ்வை சண்முகி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அதே போல் ரஜினிகாந்துடன் இணைந்து பொல்லாதவன், படிக்காதவன், ராகவேந்திரா என பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. 80 வயதாகும் நடிகர் டெல்லி கணேஷ் இந்த வயதிலும் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு வெளியான ரத்னம் மற்றும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சமீபத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் 2 படத்தில் இவர் நடிச்சிருக்கிறாரு. சின்ன தொடர் நகர்ச்சியில் நடிச்சிட்டு வராரு. நடிகர் விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகரன் கடந்த ஆண்டு சாதாபேச விழாவை நடத்தினார். இந்த நிலையில் நடிகர் டெல்லி கணேஷ் இன்று தனது 80வது பிறந்த நாளை முன்னிட்டு சாதாபேசோகம் விழாவை நடத்தியிருக்கிறார். அதன் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. டெல்லி கணேசன் தன்னோட மனைவியுடன் குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு மாலை கழுத்துமாக புகைப்படங்களை பார்த்து ரசிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்தாங்க. டெல்லி கணேசனின் மகன் மகாதேவன் கணேசும் தமிழ் சினிமாவில் நடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மூச்சுத்திணறல் காரணமாக நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி கணேஷ் அவர் உடல்நிலை மிக மோசமாக உள்ளதாக சோசியல் மீடியாவில் வதந்திகளை கிளப்பிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நலத்திற்கு எந்த ஒரு கேடும் இல்லை என்று தன்னுடைய மகன் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.